இப்படிதாங்க நடந்துச்சு. நான் சத்தியமா சொல்றேங்க, நான் அவரை கொல்லணும்னு நினைச்சு அடிக்கிறீங்க. வீரையா, நீ அந்த ஆளை விலைக்கினப்போ அந்த ஆள் உன்னை நல்லா அடிச்சாருல்ல? ஆமாங்க. அவர் உன்னை அடிச்சாருங்கிற ஆத்திரத்துல தானே நீ அவரை திருப்பி அடிச்ச? ஆமாங்க. ஒருத்தன் தவறு செய்யறத பார்த்தா அவனை தடுக்கணுமே தவிர அடிச்சு கொள்ளலாமா? அது குற்றம் தானே? நான் வந்துங்க கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு ரெண்டுல ஒரு பதில் சொல்லு. சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. நீங்க என்னமோ மாதிரியா சுத்தி வளைச்சு கேக்குறீங்க. அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. அப்படின்னு உங்க வக்கீல் சொல்ல சொன்னாரா? ஐயோ, இல்லவே இல்லைங்க. இவரான என் கட்சிக்காரர் வீரையன் ஒழுக்கமும் தன்மானமும் உடையவர். ஒரு பெண்ணின் கற்பு பறிபோவதை காண சகியாத அவர் அதை தடுக்க முற்பட்டார். தனக்கு இடையூறாக வீரையன் வந்துவிட்டாரே என்று எதிரி தாக்கவும், வீரையன் தன் தற்காப்புக்காகத்தான் எதிரியை திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை என்று ஆத்திரத்தாலோ ஆவேசத்தாலோ அல்ல. ஒரு பெண்ணின் கற்பு நெறி முக்கியமா இல்லை காமாந்தகாரனின் உயிர் முக்கியமா என்பதை கோட்டார் அவர்கள் தீர்மானிக்க வேண்டுகிறேன். யுவரான, கற்பையும் உயிரையும் ஒன்றாக இணைத்து பேசுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். கற்பை இழந்தவர் உயிரோடு வாழ முடியும், ஆனால் உயிரை இழந்தவர் எப்படி வாழ முடியும்? யுவரான, ஒரு உத்தமமான பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்றால் அவள் உயிரோடு சித்திரவதை செய்யப்பட்டாள் என்பதுதான் பொருள். மேலும் சொல்ல போனால் கற்பை இழந்தவள் பிணத்திற்கு சமம். அதோடு எந்த உத்தமமான பெண்ணும் கற்பை இழந்த பின்னர் தான் உயிரோடு வாழவே விரும்ப மாட்டாள். அவள் உயிர் தானாகவே பிரிந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவிற்கு ஆபத்தான செயலை செய்ய முற்பட்ட எதிரியை தடுக்க முனைந்து தன் தற்காப்புக்காக தாக்கியது தவறென்று மனிதத்தன்மை உள்ள எவருமே கூற மாட்டார்கள். ஆகவே தன் உயிரையும் பொருட்படுத்தால் ஒரு பெண்ணின் கற்பை காப்பாற்ற வேண்டி ஒரு காமாந்தகார முரணனோடு தனித்து நின்று போராடி வெற்றி பெற்ற என் கட்சிக்காரர் வீரையனுக்கு குற்றச்சாட்டில் இருந்து விடுதலை அளிப்பதோடு அவரை பாராட்டி கௌரவிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எக்காரணம் கொண்டும் பெண்ணின் சீலத்தை விட நெறி தவறிய மனிதனின் ஜீவன் பெரிதல்ல, கற்பை விட அற்பனின் உயிர் அரிதல்ல. பெண்ணுக்கு ஊறு செய்யும் எவரையுமே அதே இடத்தில் அடித்து கொன்றாலும் பாவமில்லை என்பதே என் வாதம். சம்பந்தப்பட்ட வகையில் திறமையாகவும் நேர்மையாகவும் வாதித்த வழக்கறிஞர் குமார் அவர்கள் பாராட்டுக்குரியவர். இறந்துவிட்ட நாகண்ணா ஒரு ஒழுக்கமற்றவர், பல குற்றங்கள் புரிந்து பலமுறை தண்டனை அனுபவித்தவர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாகண்ணாவை வீரையன் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எவ்வித சாட்சியங்களோ போதுமான ஆதாரங்களோ இல்லாததால் இவ்வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸ். நான் எடுத்துக்கிட்ட கொலை கேஸ்ல வெற்றி அடைஞ்சிட்டேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா. thank you. பாமா, இந்தம்மா. என்னண்ணா இது கதமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சாரிம்மா, இன்னைக்கு எங்கேயுமே மல்லிகைப்பூ கிடைக்கல. எனக்கு வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இதைத்தான் வச்சுக்கணும். இதனால இப்ப என்ன கட்டு போறதுன்னு நானும் பாக்குறேன். எடுத்துட்டு போ உள்ள. நீ ஏன் பண்ணிக்கிற? போய் குளிச்சுட்டு வா. அம்மா, இங்கேயும் ஒரு கோர்ட் மாதிரி தான். அம்மா ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாதுங்கிறேன். ராமையா, எப்பவுமே வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க வாழ்க்கையிலே முன்னேறவே முடியாது. அது என்னமோ உண்மைதானுங்க. அம்மா, நம்ம ஐயாவை கோர்ட்ல போய் பார்க்கணுங்க. எல்லாருமே அவரை சிங்கம்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கும் அவன் குழந்தைதான். அதை அடிக்கடி ஐயாவே என்கிட்ட சொல்லுவாருங்க. இப்ப எனக்குள்ள ஒரே ஒரு ஆதரவு, அன்பு, சொத்து, சுகம் எல்லாமே இந்த குழந்தைங்க தான். இதே எண்ணம் தாங்க அவங்களுக்கும். உங்களை சித்தியாவே நினைக்கிறீங்க, பெத்த தாயாவே நினைச்சிருக்காங்க. தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தைங்களை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? அம்மா பட்ட கஷ்டம் வீண் போகிற. அவங்க உங்களை தெய்வமாவே நினைச்சிருக்கிறாங்க.
அம்மா ஐயா கிட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு எந்தெந்த கேஸ் வாயுதா அப்படின்னு குறிப்பு எழுதி மேஜை மேல வச்சிருக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துங்க. கொஞ்சம் பாலா போன பிளேடு வந்தாலும் வந்துச்சு. அவனவன் சொந்தமா சரைச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். என் தொழிலே ரசிக்கு போச்சு. ஆமா செட்டியார, வேறொரு ஜெயிலுக்கு போனானே, அது எப்படி? அதை என்ன கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ பார்த்து செய். போன வாரம் வெட்டுப்பட்டதே இன்னும் ஆறல்ல. முறம் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சலிக்கிற. வெட்டுப்படாம என்ன பண்ணும்? இத பாரு, பேசாம இரு. அவசர அவசரமா வடிக்காதையப்பா. செட்டியார, அவசரமா பிறந்து அவசரமா வளர்ந்து அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவசரமா குழந்தையை பெற்று அவசரமா போற காலம் இது. இந்த நேரத்துல நம்ம பொறுமையை கடைபிடிச்சோம்னாக்கா நம்ம பின்தங்கிருவோம், காலம் முன்னேறிடும். புரியுதா? என்னது ஏன் துண்டுல துடைக்கிற? என்னங்க இது? தொழிலாளி காப்பாத்த வேண்டாமா? நான் துண்டு அழுக்காக்குறா தானே நீங்க வந்து செலவைக்கு போடுவீங்க. அப்பத்தானே செலவை தொழிலாளி பிழைப்பாரு. அப்ப ஏன் துண்டு தான் உனக்கு கிடைக்குதா? ஆமா, 30 பைசாவை கொடுத்துட்டு 38 கேள்வி கேளு. மீச வேணுமா வேண்டாமா? என் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரிய வேண்டாமா? அடையாளத்துல வச்சிருக்கீங்க தெரியுதா? அப்ப இன்னைக்கு போதும், புதன்கிழமை இன்னைக்கு வாங்க. யோ, சோப்பை தொடச்சு விடியா? குளிக்க போறது இல்ல? ஆமா. அப்புறம் என்ன? யோ, அவசரத்துல அரைகுறையா எடுத்துருக்க போற. சுத்தமா எடுத்தா மாத்திரம் மறுபடியும் வளராதா? பெரிய வானம் பார்த்த பூமி இங்க என்ன பயிரா வளருது? ஏற்கனவே நீங்க 4 முகச்சவரம் 2 முடிவெட்டு இதுக்கு பாக்கி. அந்த பணத்தோட வந்து பாருங்க, எடுக்கிறேன். சொன்னாலே எப்படித்தான். இப்ப மாத்திரமா சொன்ன வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு வாசிச்சேன், அதுக்கே பாக்கி வச்சேன். அதான் வட்டி முதலமா சொல்லி அடிச்சிருக்கிறேன். இப்போ அடடே டிரைவர் ஐயா, வாங்க வாங்க. ஐயா நீங்க வாங்க, நீங்க வாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வசூல் கிடையாது, ஆள் வர மாட்டாங்க. என்னப்பா இது? முகத்துல ஒண்ணுமே வளரல, வலுக்கட்டாம கொண்டாந்து வச்சுக்கிட்டு முகச்ச வர மாட்டாங்க. வளரக்கூடாதுங்க, முடி இருந்தா என் கத்திக்கு தோல்படாது. ஆமா டிரைவர் சார், உங்களுக்கு எப்படி சோப் போட்டு எடுக்கவா இல்ல வெறும் தண்ணி போதுமா? உங்களுக்கு தண்ணி போதும், செலுத்துங்க. அது என்னங்க அது? நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க காரை ஆஸ்பத்திரி சுத்தியா ஓட்டுறீங்க. நல்ல முத்து, நான் எப்பவுமே முன்ஜாக்கிரதைக்காரன். கார் ஓட்டும் போது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நேரா ஆஸ்பத்திரியில போய் படுத்துடலாம் பாரு. அதுக்குதான். எப்ப படுக்க போறீங்க? ஆக்சிடென்ட் நடக்கட்டும் பாப்போம். அது எங்க காணோம்? எதை பாக்குற? இல்ல, நாய் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு இங்கே நிக்கும். எதுக்கு? ஒண்ணு இல்ல, பண்ணும்போது காது மூக்கு ஏதாவது அருந்து விடாதானதான். என்ன ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஒண்ணு பயப்பட்டா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாதுங்க. இப்ப என்னையே எடுத்துங்க, நானு ஊட்டியில ஒரு புலிய பார்த்தேன். சரி. இதே கத்தி சறுக்கு கழுத்து அறுத்துட்டேன். கழுத்து கழுத்து இந்த புலி கழுத்தை விடவா? சரி பாத்துப்பா. ஏப்பா, ஊட்டியில புலியே இல்ல நான் கேள்விப்பட்டேன். இருந்த புலியை தான் நான் கொன்னுட்டேனே. இன்னும் ஒரே ஒரு புலி தான் இருந்ததாங்க. அந்த வம்சத்தை விருத்தியே பண்ண உடனே நானு. கத்தியா இது? கத்தியா இதுன்னு கேக்குறேன். கொரடா மாதிரி இருக்குது. கத்திய தீட்டி வச்சானா? இப்ப நான் முகத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன பண்ணிட்டு இருக்கியா? கண்ணத்தை தீட்டுற கத்தியா, புரியல? சில பேருக்கு சாணியா புடிச்சிருக்கேன். விளையாட படுங்க. பாத்துறா, பாத்து பாத்து. ஏங்க என்னது இந்த வாட்டி உங்க ஓட்டு யாருக்கு? ஏண்டா, கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வி ஆடாது. இந்த பாரு, நீ யாருக்கு சொல்றியா போடுறப்பா. கழுத்து பத்திரம். டேய், நான் உனக்கு ரொம்ப வேண்டியவன்டா. ஒரு 5 ரூபா கடன் கிடைக்குமா? நேரம் பார்த்து கேக்குறியா? தர்றேன் தர்றேன். வாங்கம்மா. நான் சொல்லக்கூடாத வார்த்தை. என்னமா சவிக்குமா? பாட்டு வாத்தியாரம்மா, நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, முகத்தில் முகம் பார்க்கலாம்னு. அந்த பாட்டை எனக்கு கத்து கொடுக்கல. நாளைக்கு நாயுடு வீட்டு கல்யாணத்துல நாயனை வாசிக்கணும். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, சொல்லித்தரேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆஹா, தங்கம்னா தங்கம். பொம்பளையா பிறந்துட்டாங்க, ஆம்பளையா பிறந்துருந்தாங்க, ஆயுஷ் பூரா என் ராக்கி தான். என்ன அதுக்குள்ள கண்ணை தொடச்சா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்குது? எதிர் போடவா? நேரே தாங்கல, எதிரி வேற போடுறியா? முடி எவ்வளவு வளர்ந்துருக்குது? எங்கிட்டயே முடி வெட்டிக்கிறது. முடி உன் புடியிலேன்னு தப்பிச்சா வரும். முதல்ல இது முடி. ஆமா. என்னங்க நீங்க போன வாரம் என்கிட்ட வரவே இல்லை? எப்படி தெரியும்? காயமே இல்ல. கொஞ்சம் இருங்க, பயப்படாதீங்க. தூங்க வச்சிடறேன் உங்களை. டேய், ஒரேடியா தூங்க வச்சிடாதா. அடுத்தது ரிச்சா வர நீங்க தான். என்னடா இந்தாடா பயந்து ஓடுறீங்க? ஐயோ, என்னடா என்னடா இது? இன்னைக்கு ராத்திரி 8 மணி வண்டிக்கு நாங்க எப்படியும் ஊருக்கு போயாகணும்.
இப்பவே மணி 7:15 ஆச்சு. வந்தது வந்தோம், பெண்ணை பார்த்துட்டே போயிடலாம்னு நினைச்சா முடியாது போல இருக்க. இப்ப வந்துருவாங்க. அதை எப்படிக்கா சொல்ல முடியும்? பாட்டு சொல்லி கொடுக்க போன இடத்துல லேட் ஆனாலும் ஆகலாம். கத்துக்கிறது பூரா ஞானம் உள்ளதுங்களா? அதோ நம்ம ராதாவே வந்தாச்சு. ஏமா இவ்வளவு நேரம்? தினமும் இந்த நேரத்துக்கு தானேமா வருவேன். நில்லுமா ராதா, நீ என்னமோ கரெக்ட் டைத்துல தான் வந்திருக்க. ஆனா எங்க அவசரம் நீ லேட்டா வந்த மாதிரி தோணுது. இத பாருமா, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? உன் கல்யாண விஷயமா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம்மா, வணக்கம் சொல்லிக்க. வணக்கங்க. இந்த காலத்துல இப்படி வணக்கம் சொல்ற பொண்ணை பாக்குறதே அரிது இல்லீங்களா? எங்களுக்கு என்னமோ பெண்ணை பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சுட்டா நல்லது. இல்லைன்னா அடுத்து வர்றது சூனிய மாசம். அதோட உங்க பொண்ணோட விருப்பத்தையும் கொஞ்சம் கேட்டு சொல்லிட்டீங்களா நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பையன் இருக்கானுங்களே, நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அதே மாதிரிதான் எங்க ராதாவும். அப்படின்னா நாங்க புறப்படுறோம். அடுத்த வாரத்துல மாப்பிள்ளையோட வந்து முடிவு செஞ்சிருவோம். அதை செய்யுங்க. எப்ப வந்த? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? கோபி, ராதா, என்ன ராதா, என்ன நடந்தது? என் கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டார் வந்து எல்லாமே பேசி முடிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க முடிவு செஞ்சுட்டா சரியா போச்சே. அதுக்கு எங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்களே. நீ சம்மதிக்க வேண்டாமா? உன் விருப்பத்தை அவங்க கேட்க வேண்டாம்? கேட்கக்கூடிய நிலையில அவங்களும் இல்ல, எதிர்த்து பேசக்கூடிய நிலையில நானும் இல்ல. ஏன்? உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு என்ன? ஐயோ, அதுக்கப்புறம் நீங்களும் நானும் இப்படி சந்திக்கவே முடியாது. அதோட என்ன வெளியில கூட அனுப்ப மாட்டாங்க. சரி சரி, அதுக்கு என்ன செய்யுது நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ஏய், என்ன யோசிக்கிற? சரிதானே? அப்போ பேசாம அங்க போய் நில்லு. வா. ஐயோ, இப்படி நின்னா எப்படி? சரியா நில்லு. எப்படி நிக்கணும்? இப்படியா? சரியா போச்சு. முகத்தை இப்படி திருப்பு. பார்வை இந்த பக்கம். தலைய சாய்க்காத. எங்க அப்படியே பாரு. சரியா பாரு. என்னப்பா? ஹலோ மிஸ்டர் கோபி, குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா, be seated. Thank you. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நீங்க சொன்னபடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அம்மா, இவர்தான் மிஸ்டர் கோபி, ஓவிய கலையில நல்ல நிபுணர். அப்படியா? வணக்கம்மா. நீ போலாம். மிஸ்டர் கோபி, அந்த ஆளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும்? நானும் அதை நான் கொடுத்துறேன். இட்ஸ் ஆல் ரைட். பை தி பை, கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் படங்களை பார்க்காம போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ராமையா, அதை கொஞ்சம் பிரிச்செடுங்க பார்க்கலாம். என்ன அற்புதமான படம், அப்படியே இயற்கையா இருக்குதுங்க. வெரி நைஸ் மிஸ்டர் கோபி, இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. அம்மா, இத பாருங்க. நல்லா தான் இருக்கு. ஆமா, இந்த படம் வரைய எவ்வளவு நாளாச்சு? ஐயோ, இது எழுதுறதில்லம்மா, ஒற்ற படங்கள்லாம் இல்ல, அப்படி ஒட்டி எடுப்பாங்க. ராமையா, கோர்ட்ல உளர்ற மாதிரியே இங்கேயும் உளறீங்களே, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணா, நம்ம அம்மா படுத்தி ஒன்னு எழுதி சொல்லுங்களேன். அதை சொல்லத்தான் நானும் வாய் எடுத்தேன். ராமையா, முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. சாரி. மிஸ்டர் கோபி, எங்க அம்மா படம் மேக்சிமம் பெரிய சைஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு நாளா? எனக்கு எதுக்கப்பா அதெல்லாம்?
நீங்க வேணும்னா எழுதிக்கிங்க. இல்லம்மா, முதல்ல உங்க படம் தான், அப்புறம் தான் எங்களுக்கு. வாட் மிஸ்டர் கோபி? நான் ரெடி. ஆனா அம்மா ஒரே இடத்துல 2-3 நாளைக்கு உட்கார வேண்டியிருக்கும், அதுதான் பாக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க எழுதுங்க. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னப்பா சொல்ல போறேன், உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். மிஸ்டர் கோபி, அம்மா உங்க இடத்துக்கு வர முடியாது, நீங்க தான் இங்க வந்து எழுத வேண்டியிருக்கும். பரவாயில்ல, எப்ப பிகின் பண்றீங்க? நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன். ஓ, சோ கைண்ட் ஆஃப் யூ. இட்ஸ் a pleasure. Fine. Splendid. ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டர் கோபி, இப்ப எங்க வீட்ல எங்களுக்கு 2 அம்மா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஃபைனல் டச் ஆகல, அத இங்க நான் செய்யறதுக்கு இல்ல, அதனால ஸ்டுடியோ கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். இப்பவே அம்மா படத்தை பார்த்தா ராமையா ராமையா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இன்னமும் பூரா முடிஞ்சிருச்சுன்னா இங்கிருந்து தானாவே நடந்து வந்துரும் போல இருக்குது. அப்போ நான் வரட்டுமா? நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நானே எடுத்து என்னங்க என்னங்க, இது வேண்டாமா? தேங்க்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். இனி மறக்க மாட்டீங்களே? இனிமே எப்படி மறக்க முடியும்? இப்பதான் இது என் கையிலேயே இருக்கே. நான் வரேன். ஆமா, இங்க நீங்க எப்ப வந்தீங்க? வந்து வந்த காரியத்தையே மறந்துட்டீங்களா? இல்ல, படம் முடிஞ்சாச்சான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்களா? இன்னும் முடியல, முடிஞ்சது நானே கொண்டு வந்துடுறேன். பார்க்கணும் போல இருந்தது, அதனால்தான். எப்படியாவது 2 நாள் பொறுத்துக்குங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். நீங்க எங்க வீட்லயே வந்திருந்து எழுதினீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்ல, அப்ப பெயிண்டிங்னா உங்களுக்கு அவ்வளவு விருப்பமா? அதை விட அதை எழுதுறவங்களை பார்க்கறதுலதான் எனக்கு அதிக விருப்பம். ஆமாமா, எப்பவுமே கலையை ரசிக்கிறவங்க சுபாவமே அப்படித்தான். ஆமா, நீங்க இந்த கலையை எப்படி கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப ஆர்வம், அதுக்கப்புறம் முறையாவே பழகி. எனக்கும் பழகணும் போல இருக்கு. அதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. எனக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்ல, எதுவும் இல்ல, இத பத்தி நாம அப்புறம் பேசுவோமே. பேசுவோம். இது விஷயமா உங்க அண்ணா கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தா நல்லது. எங்க அம்மாவும் அண்ணனும் என் விருப்பத்துக்கு மாறா எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க போயிட்டு வரீங்களா? நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் காத்துட்டு. சரி சரி, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க, நான் வரேன்.
பாமா எங்க போயிட்டு வர? எங்கேயும் போகல நானு. போகலையா? இப்ப நீ வெளியில இருந்து தானே வர, பின்ன ஏன் போய் சொல்ற? இல்லம்மா, வந்து உங்க படத்தை எழுதி முடிச்சாச்சான்னு பார்க்க போயிருந்தேன். பாத்தியா? பார்த்தேம்மா. கோபி என்ன சொன்னா? உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னா? அவர் ஒண்ணுமே சொல்லலம்மா. பாமா, உன்னை சின்னப்ப இருந்து வளர்த்தது நானும். உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க என்னால முடியும். இனிமே இந்த மாதிரி காரியத்துல நீ தலையிடாது. எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதே உங்களுக்காகத்தான். புரிஞ்சுதா? போ. என்ன ஆச்சு பாமா? ஒண்ணுமில்ல, என் நினைவு எங்கேயோ போயிடுச்சு டீச்சர். ஆமா, உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? யாரோ பாடிக்கிட்டே போனாங்க, ரொம்ப இனிமையா இருந்தது. அதான் நானும் பாடி பார்த்தேன். உண்மையிலேயே இது இனிமையான பாட்டு தான். ஆமா, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் டீச்சர்? பாட்டு சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. எனக்கு தெரியாம இருக்குமா? ராதா டீச்சர் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. வந்து அம்மா படம் முடிஞ்சு போச்சு, அத நானே கொண்டு வந்து கொடுத்தேன். நான் வந்தது அதுக்காக இல்லைங்க. அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சேதான் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு படம் எழுத கத்துத்தரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ எஸ் சொன்னேன், ஆனா இப்ப அதுக்கு நேரமே இல்லையே. நேரம் இருக்கிறப்ப சொல்லி கொடுங்க. நீங்க எப்ப வர சொல்றீங்களோ நான் அப்ப வரேன். வேண்டாம் வேண்டாம், உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இங்க அவ்வளவு வசதியா இருக்காது. பரவாயில்ல, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கிறதுல தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆமா, நீங்க பேசுறது என் வருங்கால வாழ்க்கை பத்தி. அதை நிர்ணயிக்க வேண்டியது நான் இல்ல. இந்த நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் அம்மா படத்தை உங்க வீட்டுல முடிக்காம நான் இங்க கொண்டு வந்தேன். நீங்க அப்படி செஞ்சது ஒரு விதத்துல எனக்கு நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவும் முடியாது, இப்படி மனசு விட்டு பேசியிருக்கவும் முடியாது. இத பாருங்க, உங்க மனசை புண்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிருங்க. கோபி எனக்காகவே ஒருத்தி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. அவ வேற யாரும் இல்ல, இந்த ராதாவே தான். இந்தா, இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யார் தம்பி? கோபி மாமா. சரி, நீ போயிடு. அன்பார்ந்த ராதா, உன்னோடு தனித்து பேச முடியாததால் இந்த கடிதம் எழுதலானே. இனி நம்முடைய வருங்காலத்தை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது என்று தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். நாம் இருவரும் ஒருமித்து வாழ முடியாத வகையில் தடை விதிக்கும் உறவினர்களையும் இவ்வூரையும் விட்டு வெகு தூரம் சென்று பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆதலால் இன்றிரவு 7 மணிக்கு
நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருக்கிறேன். தவறாது வந்து சேரவும். உன் அன்பு காதலன் கோபி. ஓ, டீச்சரா? வாங்க. பாமா இல்லைங்களே. இன்னைக்கு எங்க ரிலேஷன்ஸ் வீட்டுல கல்யாணம். ரங்கா, குளிக்கலாம் ரெடியா இருக்கா? இன்றிரவு 7 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருக்கிறேன். தவறாது வந்து சேரவும். காஃபியை சாப்பிட்டுட்டு போ. நான் கூட கல்யாணத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார உன் குரலை கேட்டதும் காஃபியை கலந்து கொண்டு வந்தேன். அடே, அதுக்குள்ள ராதா போயாச்சா? குமார், நான் கல்யாணத்துக்கு முதல்ல போறேன். நீ குளிச்சதும் சீக்கிரமா அங்க வந்து சேருப்பா. சரிம்மா. டீச்சர் இன்னும் போகலையா? என் ஸ்நேகிதி ராஜலட்சுமி டீச்சருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்க வர்றதாக சொன்னாங்களா? ஆமாங்க, இங்க சரியா 7 மணிக்கு டியூஷன் முடிஞ்சிடும் சொன்னேன். அப்ப சரியா 7 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்கேன். டீச்சருக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமாங்க. இங்க இருக்கிற படங்கள்லாம் கோபின்னு ஒரு வெரி குட் ஆர்டிஸ்ட். அவர் எழுதுனதுதான். அவரை கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்க. அங்க பாருங்க, அந்த இயற்கை எழில இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அழுக்காது போல இருக்கு. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல்.
அழகான ஓவியங்களுக்கு மத்தியில டீச்சருடைய படமும் ஒண்ணு இருந்தா இன்னும் அழகா இருக்கும். ராதா டீச்சர் இங்க வந்தாங்களா? அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் இல்லையே, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. ஏன்? ஒண்ணும் இல்ல, வேறொரு வீட்டுக்கு டியூஷன் விஷயமா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். யாரது? நாங்கதான் அண்ணா. நீ ஏப்பா கல்யாணத்துக்கு வரல? நான் வரதாத்தாம இருந்தேன். அதுக்குள்ள ஒரு கட்சிக்காரர் வந்துட்டாரு, அதான் வர முடியல. நான் போன்ல கூப்பிடும்போது நீ எங்க போயிருந்த? அப்பதான் வெளியே கட்சிக்காரரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போன்ல கூப்பிட்டதாக ரங்க சொன்னான். என்னம்மா அது? வரப்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப என்னமோ இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களே. போய் படுங்கம்மா. என்னம்மா, என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்லப்பா, தலைவலி தாங்க முடியல. ஓஹோ, டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? வாணப்பா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா எல்லாம் சரியாயிடும். பாமா, அண்ணனுக்கு சாப்பாடு போடுமா? இல்லம்மா, இல்ல, எனக்கு வேண்டாம். ராதா இது வரைக்கும் வீட்டுக்கே வரலீங்க, அவளை தேடிதான் வந்தோம். அப்படியா? இங்க டியூஷன் கூட இன்னைக்கு இல்லையே, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அப்படின்னா எங்க போயிருக்கோம்? என்ன பவுனாம்பா, என்ன ஆச்சு? ராதா இன்னும் வீட்டுக்கே வரலீங்க, எங்க போயிருப்பா? அதாங்க எனக்கும் தெரியல. அவ எப்பவுமே இப்படி செய்ய மாட்டா, இன்னைக்குதான் என்னமோ. என்னமோ? என்ன கழுத்தைய திரும்பி போட்டுட்டாங்க? ஏன்க்கா கவலைப்படுற? அந்த ராஜலட்சுமி டீச்சருங்கிறது யாரு? ஆமா, அவ சிநேகிதி. அவங்களதான் பார்க்க போறதா சொல்லிட்டு போனாங்க. அதை இங்கதான் சொல்லிட்டு போகணுமா? எங்க கிட்ட சொல்லிட்டு போயிட கூடாதா? வாக்கா, அங்க போய் பாப்போம். வரந்தானா? அடடே, இது நம்ம ராதாவோட பையி. ஆமா, ஒரு வேளை மறந்து போயிருக்கோம். ஏப்பா, உனக்கு எப்படி தெரியும் அவ ராஜலட்சுமி வீட்டுக்கு போனது? அது ராதா தான் சொன்னாங்க. எப்ப சொன்னா? குடிக்க போனப்போ சோப்பு எடுக்கிறதுக்காக வந்தேன், அப்பதான் அவங்க சொன்னாங்க. அத உங்ககிட்ட எதுக்காக சொன்னா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன். அவ எங்கதான் போயிருப்பா? எனக்கு என்னமோ ஒரே பயமா இருக்கே. அவ எப்பவும் இப்படி செஞ்சது இல்லையே. ஆமா, பள்ளிக்கூடத்துல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அப்படி ஒண்ணும் முக்கியமான விஷயமா நாங்க பேசவே இல்லையே. என்ன உன்னை பார்க்க போறதாக அந்த வக்கீல் குமார்ட்ட சொல்லியிருக்காளே. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றப்போ நானும் அவளும் ஒன்னத்தானே வந்தோம். என்ன பார்க்க வரதா அப்போ சொல்லவே இல்லையே. அக்கா, நாம மோசம் போயிட்டோம், ஏமாந்துட்டோம். அவன் நினைச்சத சாதிச்சுட்டான். என்னடா தம்பி, என்ன ஆச்சு? இது பையில இருந்துச்சு, இந்த அநியாயத்தை படிச்சு பாரு. இப்படி கொடுங்க, நான் படிக்கிறேன். யார் எழுதியிருக்கா? சீக்கிரமா படிமா. கோபிகிருர் எழுதியிருக்காருங்க. கோபி? ஆமா, அந்த பாவிதான். அவனா எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்னு சீக்கிரமா படிச்சு சொல்லுமா. அன்பார்ந்த ராதா, உன்னோடு தனித்து பேச முடியாததால் இந்த கடிதம் எழுதலானே. இனி நம்முடைய வருங்காலத்தை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். தீர்மானத்துக்கு வந்துட்டியா? அந்த தீர்மானம் என்னன்னு நானும் பாக்குறேன். நாம் இருவரும் ஒருமித்து வாழ முடியாத வகையில் தடை விதிக்கும் உறவினர்களையும் இவ்வூரையும் விட்டு வெகு தூரம் சென்று
பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். ஐயோ! ஆதலால் இன்று இரவு 7 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருக்கிறேன். தவறாது வந்து சேரவும். டேய், உன் எண்ணெய் எப்படி நிறைவேறதுன்னு பாக்குறேன். தம்பி, புறப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அக்கா, கோர்ட் வரைக்கும் வேணுமானாலும் போவோம். வா. நான் தான் கோபி. அண்ணா, ராதா டீச்சர் எங்கண்ணா? உண்மையாவே எனக்கு தெரியாதுமா. அண்ணா, அப்பா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அது தெரிஞ்சுதாமா அவர் தூங்கின அப்புறம் வந்துருக்கு. அப்பனால எப்படா தூங்க முடியும்? அப்பா, அண்ணா ஒண்ணு சொல்லாதீங்க. எதுக்காக இங்க வந்த? அப்பா, முதல்ல அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வா. எனக்கு தெரியாதப்பா. ராதா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏண்டா, அவளை வர சொல்லி லெட்டர் எழுதிட்டு இப்ப அவளை பார்க்கவே இல்லைன்னு பொய்யா சொல்றேன்? டேய், ஒண்ணு அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைக்கிறியா, இல்ல ஒன்ன நான் போலீஸ்ல ஒப்படைக்கட்டுமா? அப்பா, சத்தியமா சொல்றேன், நான் ராதாவை சந்திக்கவே இல்லை. என் பேச்ச நம்புங்கப்பா. இன்னுமாடா உன் பேச்ச நம்ப சொல்றேன்? ஆரம்பத்திலேயே சொன்னேன் உனக்கு அந்த பொண்ணு சகவாசம் வேண்டான்னு. நீ கேட்கல. அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு அவமானப்பட்ட. அதோட மட்டும் இல்லாம இப்ப அந்த பெண்ணை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்து என்கிட்ட பாசாங்க பண்ற. டேய், போட. முதல்ல அந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அப்புறம் இந்த வீட்டுல கால் எடுத்து வை. இல்ல நீ எந்த மூலையில இருந்தாலும் நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போடா. ஏன் அடிக்கிற? போடா. நீ போமா. போடா. போட வழிய. வக்கீலையா, சில பேர் மூஞ்சி தொட்டாலே கரடு முரட கட்டாந்தர மாதிரி இருக்கும். ஆனா உங்க மூஞ்சி தொட்டா முழு முழு முழுன்னு மொசாக்கு தர மாதிரி இருக்குது. அது எப்படிங்க அது? நல்ல முத்து, பேசாம உன் வேலையை பாருப்பா. என்னங்க இது? வக்கீல் எடுத்துக்கிட்டு என்ன போய் பேசாதேங்க. நீங்களே பேசி பேசித்தானே கேஸே ஜெயிக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், யார் யார் பேசணுமோ அவங்க தான் பேசணும். வாஸ்தவம் தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அரசியல்ல கூட பாருங்க. நல்ல முத்து, அரசியலை பத்தி நீ ஏன்பா பேசுற? ஆமாமா, அரசியல் இருக்குதே, அது ஒரு நாயனம் மாதிரி. நல்லா வாசிக்க தெரிஞ்சவன் தான் வாசிக்கணும், இல்லன்னா சுகமா இருக்காது, பிசிறடிக்கும். இப்ப நான் கூட தான் 2-3 இடத்துல நாயனம் வாசிச்சிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் செய்து முடிப்பா. இதாச்சுங்க. ஏங்க வைக்கலையா, இந்த நாகலாபுரம் வீரையன் கேஸ்ல ஒரு அவல பெண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி காமாந்தகாரனை கொன்னாலும் பரவாயில்ல, குத்தம் இல்லைன்னு வாதாடி ஜெயிச்சிங்களே. அப்படி பார்க்க போனா இந்த ஊர்ல மட்டும் ரொம்ப பேரை கொலை பண்ண வேண்டியதா இருக்குமே. அதுக்கு என்னங்க சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களா? நான் சனிக்கிழமை வரமாட்டேன், கச்சேரிக்கு போறேன். இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். ஒரு சின்ன சந்தேகம், அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சந்தேகமா? எதை பத்தி? உங்க தங்கைக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற ராதா டீச்சர் உங்களுக்கு பழக்கம் உண்டா? நோ, நான் அவங்க கிட்ட சரியா பேசினது கூட கிடையாது. அப்படியா? ஆமா, நேத்து ராத்திரி அவங்க இங்க வந்திருந்தாங்களா? ஆமா, வந்திருந்தாங்க. எவ்வளவு நேரம் இங்க இருந்தாங்க? அவங்க அப்பவே வந்ததும் போயிட்டாங்க. அவங்க வந்தப்ப நீங்க மட்டும்தான் இருந்தீங்களா? இல்ல, அம்மாவும் இருந்தாங்க. நேத்து ராத்திரி ராதா டீச்சரை தேடி
அவங்க அம்மாவும் தாய்மாமனும் வந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ராஜலட்சுமி வீட்டுக்கு போயிருக்கிறதாக சொன்னேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ராதா டீச்சரை என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லை, சரியா கூட பேசணும் இல்லைன்னு சொன்னீங்க. இதை மட்டும் ராதா டீச்சர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம்? அது அவங்களத்தான் கேட்கணும். ஒருவேளை யாராவது அவங்கள தேடிட்டு வந்தா அவங்களுக்கு சொல்றதுக்காக இருக்கலாம். அப்ப நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? Of course. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும் தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்படியா? ஆல் ரைட். ஆர்டிஸ்ட் கோபி ராதா டீச்சரை கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போயிட்டதாக அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ இது விஷயமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஆர்டிஸ்ட் கோபி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராச்சு. இது விஷயமா உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணுமே. நோ நோ நோ, இதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர். அந்த வகையில எனக்கு எதுவுமே தெரியாது. ஓஹோ, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். ராதாவும் கோபியும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்களாமே. ஆமாமா, ராதாவுடைய அம்மாவும் அப்படித்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, உங்க மகன் இந்த ராதா பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானாமே, அது உண்மைதானா? உண்மைதான். நான் வரேன். அண்ணாண்ணே, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேனே, உண்மைதானா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். கொஞ்சம் நில்லுங்க. நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே, அது நிசம்தானா? வாஸ்தவம் தான். முதல்ல நான் நம்பவே இல்ல, அப்புறம் தான் தெரிஞ்சது அது நிசம்தான். ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானாம் இல்ல? நீங்க சரியா புள்ளைய கண்டிச்சு வளர்த்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுன்னு ஊரே பேசுது. சொல்லி முடிச்சுட்டு இல்ல? ஐயா சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா என்ன சொல்றதுதான் தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, வந்து கேக்குறேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன, என் பையன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். தவறு என்னுடையதான். அவனை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன். பொறுப்பாளி நான் தான். வரட்டுமா? வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம். ஏங்க, நம்ம சின்னையா பாட்டு வச்சாரம்மாவை இழுத்துட்டு ஓடிட்டாராமே, உண்மைங்களா? 100க்கு 100 உண்மை. உனக்கு ஏண்டா இதெல்லாம்? வேலையை பாரு. ஐயோ, அவனவன் சொந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் பொது காரியம் ஊர் காரியம் இதெல்லாம் யாருங்க பாக்குறது? எங்க முடி இவ்வளவு வளர்ந்துருக்குது, நாளைக்கு வரட்டா ஃப்ரீயா இருக்கிறேன், வெட்டி விடுறேன். பையனை பத்தி முழு விவரம் தெரியட்டும், மொட்டையா அடிச்சுக்கிறேன். மொட்டைகளா? ஐயா, நான்லாம் கம்மிங்க, நீங்க முடி வெட்டிக்கிங்க. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. ஆமா, என்னம்மா இது? முக்கியமான கேஸ் கட்ட கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல போய் பாடிட்டு இருக்கிறியே. போமா, போய் படுத்து தூங்கு. மணி 10 ஆகுது. நீ எங்கே நீ எங்கே
மிஸ்டர் கோபி, வக்கீல் சார், நான் இங்க எந்த நிலைமையில வந்திருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களை விட ஆதரவளிக்க எனக்கு வேற யாருமே இல்லை சார். மிஸ்டர் கோபி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சத்தியமா சொல்றேன், ராதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் தான் அவளை கடத்திட்டு போயிட்டதாக அவங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். சார், உண்மையா சொல்றேன், நான் நிரபராதி சார். அப்போ ராதா எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்டப்போ அவ வீட்டுக்கு போயிட்டதா சொன்னீங்கல்ல, அவ வீட்டுக்கே போகல சார். அவளுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆபத்தா? இருக்கலாம் இருக்கலாம். நீங்க எதுக்கும் நல்லா தேடி பாருங்க. அது எப்படி சார் முடியும்? போலீஸுக்கு பயந்து நான் தலைமறைவா இருக்கிற இந்த நேரத்துல அவளை எப்படி சார் தேடி கண்டுபிடிக்கிறது? சார், நீங்க ஒரு உதவி செய்யணும். எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது ராதாவை தேடி கண்டுபிடிச்சிருவேன். மிஸ்டர் கோபி, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த நிலைமையில நீங்க தலைமறைவா இருந்தாவது ராதாவை கண்டுபிடிக்கிறதா நல்லது. சார், அது எப்படி சார் முடியும்? மிஸ்டர் கோபி, எப்படியாவது நீங்க முயற்சி செய்யுங்க. எஸ், முயற்சி செய்யுங்க. நலமுத்து, லைட் அணைச்சிடு, லைட் அணைச்சிடு. ஆமாப்பா, நான் தான். லைட்டை சீக்கிரம் அணைச்சிடு. காரியாத்தா, பாட்டுவாச்சாரமாவா செத்து கிடக்கிறாங்களே. ஐயோ, என் குரு மாதிரி ஆச்சே இவங்க. நலமுத்து, கஷ்டப்படாத. இதெல்லாம் வேணும்னு செய்யல. ஏதோ அசந்தர்ப்பம் நடந்து போயிடுச்சு. அசந்தர்ப்பத்துக்கே குறையினா அப்ப சந்தர்ப்பத்துக்கு நலமுத்து, உன்னை நான் செஞ்சு கேட்டுக்கிறப்பா. இதை காட்டி கொடுத்தாத, காட்டி கொடுத்தாத. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நலமுத்து, காட்டி கொடுத்தாத. நலமுத்து, என்னை காட்டி கொடுத்தாத, என்னை காட்டி கொடுத்தாத. பாட்டுவாச்சாரம்மா, பொம்பளைங்க பொட்டோட போடணும்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டோட போறீங்களம்மா. பாட்டுவாச்சாரம்மா, தொடையில அடிச்சுக்கிட்டே பாட்டு சொல்லி கொடுப்பீங்களே, இப்போ வாழையிலையும் வயிற்றுலையும் அடிக்க முடியாம பண்ணிட்டீங்களே. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விரைப்பாங்க, நீங்க செத்து சுருங்கிட்டீங்களேம்மா. எல்லாரும் காரடினா உங்களுக்கு முன்னாடிதானா முடங்கி போய் போறீங்களே இப்படி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுப்பீங்களே,
கல்லம் மேலரா சாகேத்தராமான்னு சாகரத்துக்குதே இப்படி ஜலம் மேல போறீங்களா? ஐயா ஐயா எப்பயா கொல்லீங்க? என்னைக்குயா பாலு சுருட்டு கூட கொடுக்காத இப்படி கொண்டு போறிய? குமார் குமார், என்னம்மா? அண்ணன் வெளியில தானே இருந்தாரு, அங்க காணுமேம்மா. இங்க வரவே இல்லம்மா அவரு. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? நான் சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மை. என்ன நம்புப்பா. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? பேசாம பணத்தை இங்கே போட்டு ஓடியாந்துருங்க. இந்த இடத்த விட்டு போயிடலாம். போயிட்டா பணம் தனியா இருந்தா பயப்படாதுங்க. நீங்க வாங்க போலாம். பழி யார் மேலேயாவது விழுந்துட்டு போகுது. அதான் கோபி இழுத்துட்டு போயிட்டாலும் ஊரெல்லாம் பேசிக்கிது. அவன் மாட்டிக்கிட்டான். நீங்க பயப்படாதீங்க. வாங்க வாங்க. இல்ல நலமத்து இல்ல. ராதா இறந்து போனது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்கேயோ தலைமறைவா இருக்கிறதா தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு போயிட்டா ராதா இறந்து போன செய்தி கண்டிப்பா வெளியாயிடும். ஐயோ, அப்படின்னா இந்த மூட்டைய ஆழமான இடத்துல அப்படியே அமுக்கிட்டு போயிடலாமா? எவ்வளவோ ஆழமான இடத்துல தான் போட்டுட்டு வந்தேன். வெளியே வந்துடுச்சு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்படித்தாங்க, எப்படியாவது வெளியே வந்துடும். சாகரத்துக்குனே உள்ள போறாங்க, செத்த உள்ள மேல மோந்துடுறாங்க. நீ போய் ஒரு பெரிய கல்லா பார்த்து எடுத்துட்டு வா. இந்த மூட்டையோட சேர்த்து கட்டி எங்கேயாவது தூரம் கொண்டு போய் ரொம்ப ஆழமான இடத்துல போட்டுட்டு வந்துடலாம். நானா? ஆமாப்பா, சீக்கிரமா போ. போ நலமத்து. நலமத்து, நீ ஜாக்கிரதையா போயிடு. தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத. ஐயோ, எனக்கு தனியா போறதுக்கே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பாட்டு வாத்தியாரமா வர்ற மாதிரியே தெரியுது. கத்தாத நலமத்து, யாரு காதலையாவது விழுந்துட போகுது. பொஞ்சாதி பிள்ளை விட்டு எல்லாம் கிராமத்துல விட்டுட்டு புழைக்க வந்த இடத்துல பேய் அடிச்சு ரத்தம் கக்கி செத்துருவ போல் இருக்குது. அழாதப்பா, வேணும்னா என் கூட வந்து நம்ம வீட்டிலே இருந்துக்க. இல்லங்க, ஒரு நாளைக்கு இருந்தா போதுங்களா? இல்லப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்துக்கன்னு சொல்றேன். பாபா டேய், வக்கீலையாதான் பாட்டு வாத்தியாரமான கொலை பண்ணிட்டேன். ஐயோ, வக்கீலையாதான் பாட்டு வாத்தியாரமாக கொலை பண்ணிட்டாரு. ஐயோ, வக்கீலையாதாங்க பாட்டு வாத்தியாரமாக கொலை பண்ணிட்டாரு. ஐயோ, வக்கீலையாதாங்க பாட்டு வாத்தியாரமாக கொலை பண்ணிட்டாரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வாங்கிச்சு அப்படி போன வாங்கிச்சு அமுத்திட்டாரு. வாங்கிச்சு அமுத்திட்டாரு. நான் சும்மா ஒத்தாச இல்ல விட்டுருக்கு. ஐயோ 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 ஐயோ, பாட்டு ரொம்ப டிஷி டிஷி டிஷி.
தொலைஞ்சு போ. ஐயோ 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 வக்கீலையா, என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க, என்ன விட்டுருங்க. ஏன்பா அப்படி கத்துற? இப்போ உன்னை யார் என்ன செய்துட்டாங்க? தயவு செஞ்சு பேசாம படுத்து தூங்கு. ஐயோ தூங்குனா கெட்ட கனவெல்லாம் வருது. என்னப்பா இது? அனாவசியமா பயந்து எதையும் உளறி கொட்டிடாதே. தைரியமாயிரு. படுத்து தூங்குப்பா. தூக்கம் வரலையே. அப்போ ஒண்ணு செய், உள்ள வந்து என் கூடவாவது படுத்துக்க. நான் தனியா படுத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னப்பா இது? என்னைக்கு இல்லாம நல்ல முத்து நம்ம வாசல்ல படுத்துட்டு இருக்கா? அம்மா அது வந்து அவன் ரொம்ப நல்லவம்மா. வேற எங்கேயும் படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னான். சரி சும்மா இருக்க இடத்துல படுத்துருக்கட்டுமேன்னு அவனை நான் தான் வர சொன்னேன். இவ்வளவு நாளா அவன் எங்க இருந்தான்? இப்ப அந்த இடம் என்ன ஆச்சு? அவனுக்கு ஏதுமா இடம்? அவன் சம்சாரம் பிள்ளைங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிறாங்க. அவன் அப்படியே இடம் கிடைச்ச இடத்துல தூங்குறவன் தானே. ஏங்க அன்னைக்கு அந்த மாதிரி அந்த 17 பொம்பளை கிட்ட அடி வாங்குனீங்க? எதுக்கோ வாங்கினேன். உனக்கு ஏன் இந்த வம்பெல்லாம்? உன் வேலையை முடிச்சிட்டு போயேன். என்னங்க இது? என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள அவ மட்டையில் அடிக்கிற வரைக்குமா வச்சுக்கிறது? சட்டம் வாய மூடுறான். முதலடி பட்டோன்னு ஓட வேண்டியதானே. மானத்தை வாங்காத. சரி சரி, எங்கயா இருக்குது மானம்? அதான் அன்னைக்கே போயிடுச்சே. எங்கம்மா ஓடுறீங்க? அண்ணா எல்லாருமா எங்க ஓடுறீங்க? டீச்சர் செத்துட்டாங்க ஐயா. ஓஹோ, எந்த பாவியை அடிச்சு மூட்டை கட்டி தண்ணியில போட்டான். அது கரையில ஒதுங்கி இருக்குது. ஒதுங்கிருச்சா? நல்லா முத்து வக்கீலையா, ஆபத்து ஆபத்து. நம்ம கல்லை கட்டி போட்டோமே அது மேல வந்துருச்சு. ஆமாங்க. நீ பாத்தியா? நான் பார்க்கல. ஜனங்க தான் பேசிக்கிட்டே அந்த பக்கமா ஓடுறாங்க. எங்க வைக்கலையா, இதனால எனக்கு ஒன்னும் ஆபத்து வந்துடாத. உனக்கு ஒண்ணும் ஆபத்து வராது, நீ பயப்படாதே. ஆனா ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் உலக வைக்காதே. ஜாக்கிரதை. நீ போ. அண்ணா, ராதா டீச்சர் செத்து போயிட்டாங்க. நீங்க தான் ராதாவை கொண்டுட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ராதா டீச்சர் செத்து போயிட்டாங்களாமா. அவங்க பணத்தை கோணி பையில கட்டி கடலோரத்துல போட்டுருக்குதாமா. கோணி பையிலையா? அண்ணனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, என் மகனை காப்பாத்துங்க சார். அவன் நிரபராதி. நீங்க சொன்னதுனாலதான் இத்தனை நாள் அவன் தலைவரவா இருந்தான். இப்ப வேற வழியே இல்லை. நீங்க தான் எப்படி என் மகனை காப்பாத்தி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு கொலை கேஸ். நிச்சயமா சொல்றேன், அவன் கொலை செய்யவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனும் இல்லை. இது வேற யாரோ செஞ்ச சதிங்க. அவரை எப்படி ஜாமீன்ல கொண்டு வந்து இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். என்னங்க கோவிந்த பிள்ளை, கோபியை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? கொஞ்சம் முந்திதாம்மா. என் பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும்.
நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்லம்மா. வக்கீலையா, தயவு செய்து இந்த கேஸுக்கு மாத்திரம் வக்காலத்து வாங்காதீங்க. சத்தம் போடாதே. எதுக்கா இப்படி சொல்ற? இத பாருங்க, நீங்க வாதாடுனீங்க, கண்டிப்பா இந்த கேஸ் ஜெயிச்சிரும். கோபி தப்பிச்சுக்குவாரு. இத பாருங்க, உண்மை குத்தவாளி யாருன்னு அப்புறம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ்காரங்க என்ன பார்த்தா கூட போதும், நான் உளர ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம், இந்த கேஸை விட்டுருங்க. வக்கீலையா, இந்த கேஸுக்கு உண்டான பணத்தை வேணா நான் வந்து வாரம் இதுல கழிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க கோவிந்த பிள்ளை. கோபி உண்மையிலேயே குத்தவாளி இல்லைன்னா கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. மிஸ்டர் பிள்ளை, ஐம் சாரி. இந்த கேஸ்ல நான் தலையிட விரும்பல. காரணம், நீங்க எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவரோ அதே மாதிரிதான் ராதா விட்டாரும். இந்த கேஸ்ல நான் ஈடுபடாம இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு படுது. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இந்த கேஸை நீங்க தான் எடுத்து நடத்தணும். இல்லைங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு வேற வக்கீல பாருங்க. அது எனக்கும் தெரியும். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களாச்சேன்னு வந்த, நான் வர்றேன். ஏப்பா குமார், கோபி கொலை செய்திருப்பான்னு நீ நம்புறியா? நம்பிக்கையை விட ஆதாரம் தாம்மா கேஸுக்கு முக்கியம். அந்த ஆதாரத்தை உன் திறமையால உருவாக்க முடியாதா? ஐயோ, நான் சொல்ல வந்தது அது இல்லம்மா. அது எதுவா இருந்தாலும் நீ கோபியை காப்பாத்தித்தான் ஆகணும். அதனால நமக்கு எவ்வளவோ நன்மை இருக்கு. இதோ பார் குமார், கோபி எப்படிப்பட்டவன்னு நமக்கு நல்லா தெரியும். அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கும்படியா நாம விட்டுடக்கூடாது. இந்த கேஸை நீ எடுத்து நடத்தித்தான் ஆகணும். எதுக்கு எதுவும் பேசாத, நான் சொன்னபடி செய். சம்பவம் நடந்த அன்று இரவு 7 மணிக்கு மேல் ராதா என்ற பெண்ணை மறைவான இடத்திற்கு அழைத்து போய் கொலை செய்து சவத்தை ஒரு சாக்குப்பையில் கட்டி ஆற்றில் அமிழ்த்தியதாக உங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டை பற்றி நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் நிரபராதிங்க. ஆல்ரைட். நீங்களும் கொலை செய்யப்பட்ட ராதாவும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதுண்டா? உண்டு. அது ராதாவின் தாயாருக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்துமா ராதாவும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தாங்க? ஆமாங்க. காரணம், என் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. ஓ, ஆமா. இது விஷயமா நீங்க ராதாவின் தாயார் எப்பாவது சந்திச்சீங்களா? சந்திச்சேன். என்ன சொன்னாங்க? மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசினாங்க. விளையாட்டா பேசினாங்களா, வினையா பேசினாங்களா? யுவரான, இந்த கேஸுக்கு இது தேவையில்லாத கேள்வி. என்னுடைய கட்சிக்காரரை குழப்பி குற்றச்சாட்டை நிலைநாட்ட பார்க்கிறார் ப்ராசிக்யூட்டர். யுவரான, முக்கியமா இந்த கேஸுக்கு தேவையான கேள்விதான் இது. I object, Your Honor. He is confusing my client. It is quite objectionable and unjust. Order, order. Objection overruled. Proceed. மிஸ்டர் கோபி, உங்க காதலுக்கு இடையூறா ராதாவின் தாயார் தரக்குறைவா பேசினதால உங்க மனம் புண்பட்டு வேதனை ஏற்பட்டது இல்லையா? ஆமாங்க. அந்த வேதனை உங்களுக்கு வேகத்தை ஏற்படுத்தியது. தனக்கு கிடைக்காத பெண்ணை மற்றவனும் அடையக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல உருவாகியது. அதன் முடிவுதான் உங்களை கொலை செய்யும்படி தூண்டியதுன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லவே இல்லை. ராதாவின் தாயாரிடம் நீங்க பெண் கேட்க போன போது ராதா இருந்தா தானே நீங்க கல்யாணம் செய்வீங்கன்னு சொன்னீங்களாமே, அத எந்த முடிவோட சொன்னீங்க? நானும் ராதாவும் வெளியூர் போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற முடிவோட தான் அப்படி சொன்னேன். அப்படி செய்தீங்களா? இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ராதாவை சந்திக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், ராதாவை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ராதா உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கல. அந்த ஆவேசத்துல தான் ராதாவை நீங்க கொலை செய்துட்டீங்க. I object, Your Honor. என் கட்சிக்காரர் மனதாலும் நினைக்காத குற்றத்தை அவர் செய்ததாக குறிப்பிடுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. இங்கு குற்றவாளிக்காக வாதாடும் மதிப்புக்குரிய வழக்கறிஞருக்கு தன் கட்சிக்காரன் கருத்தில் இருப்பதை கூட உணரக்கூடிய சக்தி இருப்பதை அறிந்து நான் வியப்படைகிறேன். நீங்களும் ராதாவும் திருமணம் செய்து கொள்ள ராதாவின் தாயார் சம்மதித்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? அது எனக்கு தெரியாதுங்க. நீங்களும் ராதாவும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சந்திக்கிறது பழக்கம்? நாள் தவறாம சந்திப்போம். மிஸ்டர் கோபி, இந்த லெட்டர்
நீங்க எழுதியிருந்தானே பாருங்க. ஆமாங்க. ஒரு நாள் தவறாம சந்திக்கிற நீங்க எதுக்காக ராதாவுக்கு லெட்டர் எழுதினீங்க? இந்த லெட்டர் எழுதின அன்னைக்கு மட்டும் நான் அவளை சந்திக்கல. ஒரு நாள் சந்திக்கலன்னா மறுநாள் சந்திக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மறுநாள் வரைக்கும் தள்ளி போட வேண்டாங்கிற காரணத்தினாலதான் இந்த கடிதமே எழுதினேன். நான் சொல்றேன், ராதாவுக்கு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அதனால தான் நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னு. அது தப்புங்க. ஆல்ரைட். இந்த கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வக்கீல் குமார் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க, ராதாவை தேடித்தான் போயிருந்தேன். நீங்க அந்த நேரத்துல அங்க போனதுக்கே காரணம் ராதாவை நீங்க சந்திக்கலன்னு நிரூபிக்கத்தான் நான் சொல்றேன். நான் மறுக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க உங்க தங்க கிட்ட பாம்பே போறதா சொன்னீங்களா? ஆமாங்க. ஏன் போகல? ராதா வராதனால. ராதா வராததால தான் நீங்க பாம்பேக்கு போகல. அதுக்கப்புறமா நீங்க என் வீட்டுக்கு போகல. எனக்கு மனசு சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க ராதாவை கொலை செய்யற குழப்பத்தில் தான் வீட்டுக்கு போகலன்னு. இல்லைங்க, சத்தியமா இல்ல. சரி, போகட்டும். மறுநாளாவது போனீங்களா? போயிருந்தேன். இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா விசாரிக்கும் போது நீங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? இல்லைங்க. அப்போ போலீசார் உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க எதுக்காக தாமதமா இருந்தீங்க? நான் நிரபராதி நிரூபிக்க வகை இல்லாதனால. குற்றம் செய்யாத ஒருவர் போலீசாருக்கு தலைமறைவா இருந்ததா நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. இல்லைங்க. That's all, Your Honor. Your Honor, மிஸ்டர் கோபி, நீங்களும் ராதாவும் ஊரை விட்டு போகணும்னு எதுக்காக முடிவு செய்தீங்க? எங்க நட்புக்கு ராதாவின் உறவினர்களும் எங்க அப்பாவும் விரோதமா இருந்ததுனால நான் வெளியூர் போக முடிவு செஞ்சேன். அதாவது அவங்களுக்கு தெரியாம வேற ஊருக்கு போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற உத்தேசத்தோட லெட்டர் எழுதுனீங்க இல்லையா? ஆமாங்க. இங்கேயே பதிவு திருமணம் செய்துகிட்டா இரு தரப்பாருமே எங்க திருமணத்தை தடுக்க முயற்சி செய்யலாம்னு நான் பயந்தேன். மிஸ்டர் கோபி, ராதா கொலை செய்யப்பட்டதன் காரணமாக நீங்க யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்க ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள பகையை பயன்படுத்தி கொண்டு வேறு யாராவது இந்த கொலையை செய்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது. நீங்க ராதாவின் தாயாரிடம் பெண் கேட்க போன போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவளை வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர உனக்கு மட்டும் கட்டி கொடுப்பேன் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி சொன்னதுக்கு யாராவது சாட்சிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ராதா தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறாளேங்கிற ஆத்திரத்துல ராதாவின் குடும்பத்தாரே அந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தெரியாதுங்க. தன்னுடைய திருமணத்துக்கு இடையூறாக தன் தாயே குறுக்கே நிற்பதால் மனம் நொந்து ராதாவே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ராதாவின் சவமே சாக்குப்பைக்குள் தானாக புகுந்து கொண்டதா, இல்லை மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களே அந்த சாக்குப்பைக்குள் போட்டு கட்டினாரா என்பது விளங்கவில்லையே. இப்ப எப்படிப்பா இருக்கு? ஜெயிச்சிடுமா? கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. கோபியை நிரபராதின்னு நிரூபிக்க எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. எல்லாமே எதிரடையாத்தான் இருக்கு.